Hi guys, நான் விகாஷ் and I'm back with another video. So, இந்த வீடியோ வந்துட்டு இங்கே பார்த்த மாதிரி தான் how to not use RabbitMQன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் இது. என்னடா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் how to not useன்னு போட்டிருக்கு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா எஸ். ஸோ ரீசெண்ட்லி வந்துட்டு நான் இந்த KWS டனல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நான் வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த KWS டனல்ஸ் அப்படின்றது வந்துட்டு it is very similar to how Cloudflare tunnels work. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம வந்துட்டு ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இதை பற்றி நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு RabbitMQ வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இந்த RabbitMQவை வந்துட்டு நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஏன் அப்படின்னா KWSஐ பில்ட் பண்ணுறதுக்கும் நான் வந்துட்டு இந்த RabbitMQவை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸோ வந்துட்டு ஒரு ரிஃப்ரெஷருக்கு இதை பற்றி ஒன் டைம் வாசிப்போம்னு சொல்லிட்டு உட்காந்து வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க தான் தெரிஞ்சிச்சு நான் எவ்வளோ கேவலமாக வந்துட்டு நான் இந்த RabbitMQவை நான் வந்துட்டு இந்த ஒரு KWSல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு இதை பார்த்துக்கோங்க, 13 காமன் RabbitMQ மிஸ்டேக்ஸ் அண்ட் ஹவு டு அவாய்ட் தம். ஓகேவா? இதில் உள்ள அந்த 13ஐயும் நான் ஃபாலோ பண்ணல. இதில் உள்ள அந்த 13லையும் டோன்ட் டூ திஸ்ன்னு போட்டிருப்பான். அந்த 13ஐயும் நான் கரெக்டாக நான் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ எவ்வளோ கேவலமாக எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது கரெக்டாக நான் பண்ணி வச்சிருப்பேன். பட் ஸ்டில் வந்துட்டு KWS வந்து என்னோட காலேஜ் சர்வரில் அற்புதமாக வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒன்லி ரீசன் இஸ் டிராஃபிக் இன்னும் வந்துட்டு அதிகமாக வரலதுக்கு. இப்போ ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்துட்டு கன்கரண்ட்டாக இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் என்றைக்கோ அதை வந்து செத்துருக்க வேண்டியது. பட் அப்படி யூஸ் பண்ணாததுனால இன்னி வரைக்கும் வந்துட்டு இது சாகாமல் உசுரோட தான் வந்துட்டு இது வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ப்ராப்ளம் நான் வந்து பார்த்ததுனால எனக்கு தான் வந்துட்டு நல்லது. ஓகேவா? ஸோ என்ன அப்படி நான் கேவலமாக நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன், ஒரு சர்வர் வந்து கிராஷ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ மோசமாக நான் வந்து கோட் எழுதியிருக்கேனா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அவ்வளோ கேவலமாக என்ன நான் வந்துட்டு எழுதி வச்சுருந்தேன். இதை நம்ம எப்படி வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுறது, என்னென்ன மாதிரியான இந்த ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ் அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வரும்ன்றதை பற்றி நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு சில RabbitMQ கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ முதல்ல வந்துட்டு லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் RabbitMQ. ஓகேவா? ஸோ RabbitMQ again it's very simple. We have a consumer, we have a publisher. ஓகே, இவன் தான் வந்துட்டு பப்ளிஷர், இவன் தான் வந்துட்டு கன்சியூமர். ஸோ இவங்களுக்கு நடுவில் ஒரு திறப்பான், அவன் தான் வந்துட்டு புரோக்கர், இவன் வந்துட்டு MQன்னு கூப்பிட்டுப்போம். ஸோ இந்த பப்ளிஷர் வந்துட்டு என்ன பண்ணுவான், அவனோட மெசேஜை வந்துட்டு இந்த புரோக்கருக்கு சென்ட் பண்ணுவான். இந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணுவான், எந்த கன்சியூமர்ஸ்லாம் வந்துட்டு அந்த கியூவில் வந்து லிசன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த மெசேஜை அனுப்புவான். அவ்வளோதான், சிம்பிள், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். பட் இதில் வந்துட்டு ஒரு சில அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு சில லேயர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அது என்னென்னலாம் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச். ஓகே, எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் RabbitMQ அப்படின்னா ஒரு கியூ, கரெக்டாக? ஒரு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர், அப்படி தானே? அப்போது இவன் இந்த பப்ளிஷர் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுற எல்லா மெசேஜுமே வந்துட்டு அந்த கியூக்குள்ளே போயிட்டு உட்காரும். அண்ட் அந்த கன்சியூமர்ஸ் இந்த கியூவை ரீட் பண்ணும், அப்படி தானே? கரெக்டாக? திஸ் இஸ் த மென்டல் மாடல் ஆஃப் ஹவு RabbitMQ ஒர்க்ஸ். பட் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இங்கே எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருப்பான். லெட்ஸே இவன் தான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச். ஓகே, எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த பப்ளிஷர் வந்துட்டு அந்த மெசேஜை டைரெக்டாக கியூக்குள்ளே போடாமல் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு தான் அந்த மெசேஜை சென்ட் பண்ணுவான். யார்? இந்த ஒரு பப்ளிஷர். இந்த எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவான்னா, அந்த ஒரு மெசேஜை வாசித்து, ஓகே இந்த மெசேஜ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ஸோ இந்த மெசேஜ் இந்த கியூக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான், இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சு தான் எந்த கியூக்குள்ளே இந்த மெசேஜ் போகணும்னு சொல்லிட்டு அந்த கியூக்குள்ளே இந்த மெசேஜை போட்டு விடுவான். ஓகேவா? ஸோ ஓகே, OBS ஓடுது, ஏன்னா அது அடிக்கடி வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சோட வேலை வந்து என்ன பண்ணால் டு அப்ஸ்ட்ராக்ட் கியூஸ். ஓகே,
இந்த பப்ளிஷர் டைரக்டா queues குள்ள வந்துட்டு போடாம இந்த எக்ஸ்சேஞ்ச் குள்ள தான் போடுவான். ஸோ இட் இஸ் அ லேயர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் ஓவர் queues. ஸோ இதுலேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு டைரக்ட், ஃபேன் அவுட்டு, டாபிக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹெட்டர்ஸ், டிஃபால்ட்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு இருக்குது. பட் அதை பற்றி நம்ம வந்து பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அந்த மெசேஜை வாசிச்சு இது எந்த கியூக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு அந்த கியூக்குள்ளே போடுறது தான் அதோட வேலை. ஓகேவா? ஓகே, நைஸ். அடுத்து வந்துட்டு இந்த பப்ளிஷரும் இந்த MQ சர்வரும் somehow they have to connect with each other, அப்படி தானே? அப்போ அதுக்கு கொண்டு வரப்பட்ட கான்செப்ட் தான் வந்து என்ன அப்படின்னா சேனல்ஸ். எஸ், சேனல்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அண்டர்லேயிங் வந்துட்டு என்ன அப்படின்னா TCP கனெக்ஷன் தான். இந்த ஒரு பப்ளிஷருக்கும் இந்த ஒரு MQ சர்வருக்கும் அண்டர்லேயிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா TCP தான் வந்துட்டு இருக்குது. பட் லாஜிக்கல் கனெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை அவங்க புதுசாக கொண்டு வராங்க. ஸோ அந்த லாஜிக்கல் கனெக்ஷன்ஸோட பேர் வந்து என்ன அப்படின்னா சேனல்ஸ். ஸோ இது ஒரு பெரிய TCP கனெக்ஷன் அப்படின்னா இந்த ஒரு TCP கனெக்ஷனுக்குள்ள நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் சேனல்ஸ் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? n நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒரு பப்ளிஷரும் இந்த ஒரு MQ சர்வரும் வந்து லைக் இது வந்து பேசிக்கிறணும் அப்படின்னா இந்த ரெண்டும் முழு TCP கனெக்ஷனை முழுசாக யூஸ் பண்ணாது. அந்த முழு TCP கனெக்ஷனில் ஒரு சேனலை மட்டும்தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த கன்சியூமருக்கும் இந்த ஒரு என்னது நம்மளுடைய புரோக்கருக்கும் இதுவும் பேசிக்கிறோம் அப்படின்னா மொத்த TCP கனெக்ஷனையும் வந்து யூஸ் பண்ணாது. அந்த மொத்த TCP கனெக்ஷனில் உள்ள ஒரு சேனலை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ சேனல்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு லாஜிக்கல் வே ஆஃப் செக்ரிகேட்டிங் திங்ஸ். இந்த ஒரு கன்சியூமருக்கு இந்த ஒரு சேனல், இந்த ஒரு இதுக்கு வந்துட்டு இந்த ஒரு சேனல் சொல்லிட்டு லாஜிக்கலாக நம்ம வந்துட்டு திங்ஸை வந்துட்டு செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா தென் அந்த லாஜிக்கல் செப்பரேஷன் அண்ட் செக்ரிகேஷனுக்கு வந்துட்டு இந்த சேனல்ஸ் யூஸ் ஆகும். ஸோ லைக் ஒரு வாட்டியும் இந்த கன்சியூமர் வந்துட்டு இந்த MQ சர்வர் கிட்ட பேசணும் இல்லை அல்லது ஒரு புது கன்சியூமர் லைக் அல்லது இன்னொரு இதை நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டியும் ஒரு கன்சியூமருக்கும் என்னால் ஒரு TCP கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்க முடியாது. அது வந்துட்டு இட் இஸ் காஸ்ட்லி, அப்படி தானே? ஒரு கன்சியூமருக்கும் இமேஜின் ஒரு கன்சியூமருக்கும் நான் ஒரு TCP கனெக்ஷன் வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் ஸோ காஸ்ட்லி. கரெக்டாக 3-way ஹேண்ட்ஷேக் வந்து நடக்கணும். ஆன் டாப் ஆஃப் தட் வந்துட்டு இது யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் வந்துட்டு என்னது AMQP ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ AMQP மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ப்ரோட்டோகால்ஸ் பட் மோஸ்ட்லி பீப்புள் ப்ரிஃபர் AMQP. ஸோ முதல்ல வந்து இந்த TCP 3-way ஹேண்ட்ஷேக் வந்துட்டு ஆகணும். அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது இந்த AMQP ப்ரோட்டோகால் அதோட வேலையை வந்து பார்க்கணும். ஸோ நிறையா வேலைகள் வந்துட்டு இருக்குது ஃபார் இனிஷியேட்டிங் ஒன் TCP கனெக்ஷன். ஸோ instead of creating each TCP connection for each consumer, ஒரு கன்சியூமருக்கு ஒரு சேனல், a logical connection. Okay, a logical connection. It is not a physical connection but a logical connection. In the sense இப்போ வந்துட்டு இந்த AMQP ப்ரோட்டோகாலுக்கு பேசிக் யூனிட் ஆஃப் மெசேஜ் வந்துட்டு ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஓகேவா? பேசிக் யூனிட் ஆஃப் அ மெசேஜ் ஃபார் திஸ் AMQP ப்ரோட்டோகால் வந்து ஃப்ரேம்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரேமை வந்துட்டு அந்த TCP கனெக்ஷனில் வந்துட்டு சென்ட் பண்ணும்போது அது என்ன சேனலோ அந்த சேனல் ஐடியை வந்துட்டு இந்த ஃப்ரேமோட அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ தட் த புரோக்கர் நோஸ் ஓகே இந்த மெசேஜ் இந்த சேனல்ல இருந்தால் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேனல் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது வந்துட்டு ஓகே ஈவன் தோ இட் டேக்ஸ் சம் மெமரி. கண்டிப்பாக சேனல் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்னலாக வந்து மெமரியில் வி நீட் டு கிரியேட் சம் டேட்டா ஸ்ட்ரக்சர், அப்படி தானே? சேனல்ஸுக்கு அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வி நீட் டு டேக் சம் CPU அண்ட் டு டேக் சம் மெமரி. பட் TCP கனெக்ஷன் அளவுக்கு வந்துட்டு இருக்காது. புரியுதா? ஸோ சேனல்ஸால் வந்து என்ன பண்ண முடியும்னா லாஜிக்கலாக வந்துட்டு என்ன சொல்கிறது கான்டெக்ஸ்ட்டை வந்துட்டு செக்ரிகேட் பண்ண முடியும். ஆல்சோ ஓவர் ஹெட் வந்துட்டு இருக்காது. ஒரு இதுக்குமே வந்துட்டு ஒரு TCP கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹோல் ஐடியா ஆஃப் சேனல்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் பண்ண முட்டாள்தனம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம இதிலிருந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம். நோ ப்ரீஃபெட்ச் லிமிட், நோ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். ஓகே, ப்ரீஃபெட்ச் லிமிட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இப்போ
இஃப் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஓடுதா? ஓகே, ஓடுது. இப்போ இது என்னோட பப்ளிஷர் அப்படின்னா, இது என்னோட கன்சியூமர் அப்படின்னா, ஓகே, இது என்னோட ப்ரோக்கர், அப்படி தானே? இது ஒரு சேனலில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதாக இருக்கும், இதுவுமே வந்து ஒரு சேனலில் எனக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும், அப்படி தானே? ஓகே. ஸோ பப்ளிஷர் வந்துட்டு எப்பயும் போல் டேட்டாவை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட வேலை டேட்டா வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ப்ரோக்கரோட வேலை டேட்டா வந்துட்டு கன்சியூமருக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கரெக்டாக? இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. ஸோ இந்த ப்ரீஃபெட்ச் லிமிட் அப்படின்றது என்னன்னா, அதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி அக்னாலேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ புரோக்கர் வந்துட்டு ஒரு மெசேஜை வந்து கன்சியூமருக்கு சென்ட் பண்ணுறான் அப்படின்னா, அந்த கன்சியூமர் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மெசேஜை அக்னாலேஜ் பண்ணணும். அக்னாலேஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த கியூவில் இருந்து அந்த மெசேஜை புரோக்கர் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவான். அப்படி ஒரு வேளை வந்து அந்த கன்சியூமர் அக்னாலேஜ் பண்ணலை அப்படின்னா, அந்த மெசேஜ் வந்துட்டு ஃபாரெவர் அந்த கியூக்குள்ளேயே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த கன்சியூமர் வந்துட்டு அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு அந்த கியூவில் உள்ள அந்த மெசேஜை அக்னாலேஜ் பண்ணணும். ஓகேவா? திஸ் இஸ் த மெயின் ஐடியா. ஓகே, திஸ் இஸ் த ஐடியா. கன்சியூமர் வந்துட்டு எந்த ஒரு மெசேஜினாலும் அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே ப்ரீஃபெட்ச் லிமிட்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ப்ரீஃபெட்ச் லிமிட் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே எனக்கு நான் வந்து இந்த ப்ரீஃபெட்ச் லிமிட்டை 2 அப்படின்னு நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இங்கே நான் 2 நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய புரோக்கர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே, லைக் என்னோட புரோக்கர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கியூவில் 2 மெசேஜ் வந்துட்டு இருக்குதுன்னா, அந்த 2த்தையுமே எனக்கு வந்துட்டு இந்த லைக் இந்த ஒரு கன்சியூமருக்கு எனக்கு வந்து சென்ட் பண்ணிடும். ஓகேவா? ஒரு மெசேஜ், 2 மெசேஜ், 2த்தையுமே எனக்கு வந்து இந்த கன்சியூமருக்கு சென்ட் பண்ணிடும். சென்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 மெசேஜுக்குமே இந்த கன்சியூமர் வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அடுத்த மெசேஜை சென்ட் பண்ணும். புரியுதா? இந்த 2 மெசேஜை இந்த கன்சியூமர் வந்து அக்னாலேஜ் பண்ணல அப்படின்னா எனக்கு அடுத்த மெசேஜை இந்த புரோக்கர் சென்ட் பண்ணாது. இதனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஒரு பி which is our publisher, இவன் ஒரு செகண்டுக்கு thousands of request வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, thousands of data or those many என்ன சொல்றது, those many messages வந்து இவன் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, எனக்கு புரோக்கர் வந்துட்டு அப்படியே எனக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா, அந்த 1000 மெசேஜஸையும் எனக்கு அப்படியே வந்து இந்த கன்சியூமருக்கு சென்ட் பண்ணிடும். புரியுதா? ஸோ தட் இந்த கன்சியூமர் வந்துட்டு இப்போ ஒருவேளை ஒரு லோ அண்ட் டிவைஸாக இருக்கான், அல்லது அவனுக்கு சிபியூ வந்துட்டு ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது, மெமரி லைக் அவனுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, அவனால் அத்தனை ரெக்வஸ்ட்டையுமே வந்துட்டு அட்ட செகண்டில் தாங்க முடியாது. கரெக்டாக? சிபியூ ஸ்பைக் வந்துட்டு மேலே போயிடும், எரர் வந்துடும். அப்படின்னா வந்துட்டு அவுட் ஆஃப் மெமரி. ஓகேவா? தப்பாக வந்து நினைக்க வேண்டாம். அப்படின்னா அவுட் ஆஃப் மெமரி எரர் வந்துடும். அவுட் ஆஃப் மெமரி வந்து லைக் உங்களுக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸே உங்களுக்கு வந்துட்டு கில் ஆகிடும். இது நம்ம சி குரூப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்கோப்பு தான், பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். நான் டாக்கரில் வந்துட்டு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 512 MB ஆஃப் ரேம் நீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா? ஒருவேளை அந்த டாக்கர் வந்து 512 MB ஆஃப் ரேமுக்கு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, நம்மளோட இந்த ஹோஸ்டோட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ப்ராசஸே நம்மளுக்கு வந்துட்டு கில் பண்ணி விட்டுரும், விச் இஸ் த சி குரூப். டாக்கர் கண்டெய்னர்ஸ் நத்திங் பட் அ சி குரூப், அப்படி தானே? இஃப் யூ டோன்ட் நோ, ஆமாம், டாக்கர் கண்டெய்னர் இஸ் அ சி குரூப். அந்த சி குரூப்பே மொத்தமாக அது வந்து அதை வந்துட்டு கில் பண்ணி விட்டுரும். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஊம். இதே மாதிரி தான் வந்துட்டு இந்த கேடபிள்யூஎஸ்மேவும். கேடபிள்யூஎஸ் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இட் இஸ் அன் எல்எக்சி கண்டெய்னர். இதுக்கு நான் வந்து இதுக்கு ஒரு கண்டெய்னருக்கும் நான் வந்துட்டு இது பண்ண ரேம் வந்துட்டு 3 GB ரேம். 3 GB ரேமை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா automatically the Linux host will kill the C group, which is your container, using its OOM. Okay, இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஓகே. ஸோ வந்துட்டு எதுக்கு நான் சொல்ல வந்தேன் நான், இப்போ ஒருவேளை வந்து இந்த கன்சியூமருக்கு வந்துட்டு சிபியூ ரிசோர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது, மெமரி வந்து கம்மியாக இருக்குன்னா கிராஷ் ஆகிடும். கண்டிப்பாக அப்படி தானே? ஆப்வியஸாக நமக்கு வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு அட் செகண்ட்ல வந்து இந்த மெசேஜ் எல்லாத்தையும் வந்து புஷ் பண்றதுக்கு பதிலாக பேட்சாக புஷ் பண்ணு.
அதுக்கு தான் வந்துட்டு இந்த ப்ரீஃபெச் லிமிட். இது நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த புரோக்கர் வந்துட்டு எனக்கு அட்ட செகண்ட்ல 1000 எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து சென்ட் பண்ண மாட்டான். அதுக்கு பதிலாக முதல்ல வந்துட்டு இப்போ ஒரு 50 இல்லைன்னா ஒரு 100 நம்ம வச்சுப்போம். ஓகேவா, ஒரு 100 வச்சுப்போம். 100 அப்படின்னா அந்த 1000ல் முதல்ல ஒரு 100 மட்டும்தான் எனக்கு வந்து அனுப்புவான். அந்த 100 அந்த மொத்த 100யுமே நம்ம வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த 100 எனக்கு வந்துட்டு அனுப்புவான். அது வரைக்கும் அந்த மிச்ச 900 அது அங்கே தான் இருக்கும். புரியுதா? ஸோ தட் கன்சியூமர் வந்துட்டு ஹெவி லோட் ஆக மாட்டான், ஓவர்லோட் ஆக மாட்டான். கன்சியூமர் வில் பி சேஃப். கன்சியூமர் வில் நாட் பி ஓவர்லோடட் அண்ட் கில்டு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நான் பண்ண தப்பு. இங்கே நம்ம சேனல் வந்து கிரியேட் பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சேனல் வந்துட்டு அதோடைய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ch.qos. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ப்ரீஃபெச் கவுண்ட்னு இருக்குதா? இந்த ப்ரீஃபெச் கவுண்ட் வந்துட்டு எவ்வளவுன்றதை நான் இங்கே கொடுத்தாகணும். இங்கே நான் கொடுக்கல. புரியுதா? இங்கே நான் கொடுக்காம விட்டதுனால வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த சேனலில் என்ன மெசேஜ் வந்தாலுமே அந்த கன்சியூமருக்கு அப்படியே எனக்கு வந்து இந்த மெசேஜை புஷ் பண்ணிடும். ஸோ கன்சியூமர் வந்துட்டு ஓவர்லோட் ஆனாலும் எதுக்கு பிரச்சனை கிடையாது, கன்சியூமர் தான் சாவான். ஸோ அதனால வந்துட்டு நம்ம இந்த QoS கண்டிப்பாக நம்ம வந்து சேனல் கிரியேட் பண்ணும்போது பண்ணி ஆகணும். இதை நான் பண்ணல, இதை நான் பண்ண முதல் தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு 1000 பேர், ஓகே, ஒரு 1000 பேர் வந்துட்டு இந்த ஒரு இன்ஸ்டன்ஸை வந்துட்டு டெப்ளாய் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா நான் வந்து லைக் நான் வந்து RabbitMQ வந்துட்டு யூஸ் பண்ணது வந்து இங்கே தான். 1000 பேர் வந்துட்டு டெப்ளாய் பண்ணாங்க அப்படின்னா கன்சியூமர் செத்துடும். ஒருவேளை அந்த கன்சியூமருக்கு வந்துட்டு இனஃப் ரிசோர்ஸ் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு 1000 தாங்காது, செத்துடும். ஸோ அதனால வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் விச் இஸ் த பேர் என்னது, ப்ரீஃபெச் லிமிட் மறந்துட்டேன். லைக் அந்த ஒரு ப்ரீஃபெச் லிமிட் நம்ம வந்து செட் பண்ணி ஆகணும். இது நான் பண்ண முதல் தப்பு. ஓகேவா? ஓபிஎஸ் ஓடுதில்ல. ஓகே, இது நான் பண்ண முதல் தப்பு. ரெண்டாவது, நோ பூலிங் ஆஃப் சேனல்ஸ். ஓகே, இது அப்புறம் வந்துட்டு இந்த மூணுமே வந்துட்டு ஒரே பிரச்சனை தான். ஓகேவா? இந்த மூணுமே வந்துட்டு ஒரே பிரச்சனை தான். ஓகே, பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ஸ் வந்துட்டு, ஓகே, இந்த சேனல்ஸ் வந்துட்டு த்ரெட் சேஃப் கிடையாது. ஓகே, த்ரெட் சேஃப் கிடையாதுன்னா என்னது? த்ரெட் சேஃப் கிடையாது. ஓகே, த்ரெட் சேஃப் கிடையாது. இதை நான் எழுதுறதுக்கு நான் வந்துட்டு எழுதாமே இருந்துருவேன். இதை நான் எழுதினாலும் உங்களுக்கு எதுவும் வந்து புரிய போகிறது கிடையாது. எழுதுக்கு நான் வந்து எழுதிருக்கேன். ஓகே, இந்த சேனல் வந்துட்டு த்ரெட் சேஃப் கிடையாது, விச் மீன்ஸ் ரேஸ் கண்டிஷன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏராளமாக இருக்குது. ரேஸ் கண்டிஷன்னா என்னது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஓகே, இது ஒரு சேனல், இது வந்துட்டு ஒரு சேனல். இதில் கன்சியூமர் வந்துட்டு லிசன் பண்ணுறதுன்னு வச்சுப்போம். கன்சியூமர் வந்துட்டு இட் இஸ் லிசனிங் டு திஸ் சேனல். ஓகேவா? அண்ட் ஆல்சோ கன்சியூமர் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு கன்சியூமர் தான் வந்துட்டு இருப்பானான்னு கேட்டால் கிடையாது. தேர் கேன் பி அ லாட் ஆஃப் கன்சியூமர். ஓகே, வெயிட் அ செகண்ட். நம்ம வந்து கன்சியூமருக்கு போக வேண்டாம், நம்ம வந்து பப்ளிஷருக்கு போவோம். ஓகேவா? ஏன்னா என்னோட KWSக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ நம்ம வந்துட்டு பப்ளிஷருக்கு போவோம். ஸோ பப்ளிஷர் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா டேட்டாவை புஷ் பண்ணுவான். கரெக்டா? ஓகே, டேட்டாவை புஷ் பண்ணுவான். ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு பப்ளிஷர் தான் இருப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம ரன் பண்ணுறது வந்து என்னன்னா இட் இஸ் அன் HTTP சர்வர். அப்படி தானே? திஸ் இஸ் அன் HTTP சர்வர். கரெக்டா? ஓகே, http.listen and serve. திஸ் இஸ் அன் HTTP சர்வர். அப்போது என்ன பண்ணும்? ஒரு HTTP இதுக்குமே, ஓகே, ஒரு HTTP ரெக்வஸ்ட்டுக்குமே இது ஒரு கோ ரொட்டீனை ஸ்பான் பண்ணும். உங்கள் பாஷையில் பேசணும் அப்படின்னா ஒரு த்ரெட்டை ஸ்பான் பண்ணும். உங்கள் பாஷை அப்படின்றது வந்துட்டு கோ யூஸ் பண்ணாத ஒரு சில இதுவங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கோ யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு த்ரெட்னு சொல்லுவீங்க. ஆர் அல்லது லிட்டரலாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஜாவாவில் வந்து இந்த விர்ச்சுவல் த்ரெட்டா, க்ரீன் த்ரெட்டா, புதுசாக ஒன்று இப்போ வந்துருக்குதே. ஆமாம்,
ஸோ இது வந்துட்டு இட் இஸ் ஜேவிஎம் வந்துட்டு மேனேஜ் பண்ணக்கூடிய ஜேவிஎம் லெவல் த்ரெட், ஓகேவா, யூசர் லெவல் த்ரெட், ஓஎஸ் லெவல் த்ரெட் இல்லாமல். இது வந்து ரஸ்ட்லையும் வந்துட்டு உண்டு. ரஸ்ட்டில் வந்து க்ரீன் த்ரெட் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கோவில் வந்துட்டு கோ ரொட்டீன் நாங்கள் சொல்லுவோம், ஓகேவா. கோ யூஸ் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் நோ தட் இது கோ ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு HTTP ரெக்வஸ்ட்டுக்குமே வந்துட்டு இது ஒரு கோ ரொட்டீனை ஸ்பான் பண்ணும், அப்படி தானே? ஓகே. ஸோ இது ஒரு கோ ரொட்டீனை ஸ்பான் பண்ணுச்சு அப்படின்னா இன் லாஜிக்கல் சென்ஸ், ஓகே, திங்க் இன் லாஜிக்கல் சென்ஸ். இது ஒரு த்ரெட், கரெக்டாக. ஒரு கோ ரொட்டீன் இந்த சென்ஸ் இன் லாஜிக்கல் சென்ஸ் வந்துட்டு இது வந்து ஒரு த்ரெட். அப்போ ஒரு த்ரெட்டும் ஒரு யூஸரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணலாம், கரெக்டாக. இங்கே நான் பப்ளிஷ்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நான் கோட் எழுதியிருப்பேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டிலருக்குள்ள HTTP ஹேண்டிலருக்குள்ள இங்கே நான் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இங்கே வந்துட்டு எழுதியிருப்பேன். என்னது? புஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு ஹேண்டிலருமே வந்துட்டு ஒரு கோ ரொட்டீனுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் ஃபார் ஈச் HTTP ரெக்வஸ்ட். அப்போ 10 யூசர் வந்துட்டு இருக்காங்கன்னா 10 கோ ரொட்டீன்ஸ் எனக்கு வந்து ஸ்பான் ஆகும். 5ன்னு வச்சுப்போ இப்போதைக்கு. இப்போ அந்த 5 பேருமே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணலாம், கரெக்டா. அப்போ 5 பேரும் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு 5 கோ ரொட்டீன்ல இருந்து எனக்கு பப்ளிஷ் ஆகும். எங்க? ஒரே சேனலுக்கு. புரியுதா? சேனல் வந்து ஒன்று தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேனல் வந்து ஒன்று தான், ஆனால் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்துட்டு 5 பேர். ஓகே, ஒரே சேனலில் 5 பேர் வந்துட்டு வெவ்வேறு மெசேஜஸை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா ரேஸ் கண்டிஷன்ஸ் நடக்கலாம். ஸோ லெட்ஸ் திங்க் ஃபார் அ மொமெண்ட். இப்போ இவர் வந்துட்டு எனக்கு 1 அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் எனக்கு அவர் வந்து புஷ் பண்ணுறாரு. இவர் 2ன்ற மெசேஜ் அவர் வந்து புஷ் பண்ணுறாரு. இவர் 3, இவர் 4, இவர் 5. ஸோ இவங்களோட மெசேஜஸ் அவங்க வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும். இப்போ இந்த சேனல் வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து அண்டர்லைங் ஒரு இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இது வந்துட்டு ஹேண்டில் பண்ணி வச்சுருக்கோம். லைக் ஆல்ரெடி வந்துட்டு அன்ஆக்டு மெசேஜஸ், ஓகேவா. அன்ஆக்டுனா வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணாத மெசேஜஸ் வந்துட்டு ஆல்ரெடி இந்த கியூக்குள்ளே எவ்வளோ இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 9, 10, 11, 12 வச்சுப்போம், ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒரு சேனலுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போது சேனலுக்குள்ளே இருக்குது இந்த சென்ஸ் வந்துட்டு இந்த அன்ஆக்டு மெசேஜஸ், ஓகேவா. ஒரு கியூவுடைய அன்ஆக்டு மெசேஜஸ் அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போது இந்த 1, 2, 3, 4, 5 இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 1ம் 2ம் அட் த சேம் டைம் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஓகே, அட் த சேம் டைம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே இனிஷியலாக பார்க்கக்கூடிய இந்த வெர்ஷன் ஆஃப் தட் அன்ஆக்டு மெசேஜஸ் வந்துட்டு இந்த வெர்ஷன் தான் 9, 10, 11, 12. ஓகே, இப்போ இந்த 1ம் 2 நான் சொன்ன மாதிரி அட் த சேம் டைம் வந்துட்டு மெசேஜை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா இங்கே இது வந்துட்டு 0th இண்டெக்ஸ் வச்சுப்போம். 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். அப்போது 4th இண்டெக்ஸில் அந்த மெசேஜ் போயிட்டு உட்காரணும், அப்படி தானே. அப்போ என்ன பண்ணும், இந்த 1ம் 4th இண்டெக்ஸ்குள்ளே போயிடும். இப்படி போனால் இங்கே 1ன்னு இருக்கும், அப்படி தானே. அப்போ 9, 10, 11, 12, 1 இந்த 2ம் எனக்கு 4th இண்டெக்ஸ்குள்ளே தான் அந்த மெசேஜ் தூக்கி போடும். அப்போ இந்த 1 அப்படியே வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணி இங்கே 2ன்னு வந்துடும். அப்போ இந்த 1 பப்ளிஷ் பண்ண மெசேஜ் எனக்கு கடைசியில் இருக்கவே இருக்காது, அப்படி தானே. கரெக்டாக நான் சொல்கிறது. ஸோ ரேஸ் கண்டிஷன்ஸ் புரியுதானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக அவங்களோட விஷன் இந்த 1, 2 இந்த 2 கோ ரொட்டீனும் இனிஷியலாக அவங்களோட வெர்ஷன் ஆஃப் தட் அன்ஆக்டு மெசேஜஸ் வந்துட்டு இந்த லிஸ்ட்டு தான். இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே அவங்க வந்துட்டு இந்த 1ஐயும் 2ஐயும் தூக்கி போடணும் அப்படின்னா அந்த பொசிஷனில் அவங்க போடுவாங்க. ஸோ 1 போய் முதல்ல உட்காந்துருச்சு அப்படின்னா 2வும் அதே இதில் தான் போய் வந்து உட்கார பார்க்கும். அப்போ 1 அது வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ தென் பிரச்சனை, ரேஸ் கண்டிஷன்.
ஸோ இதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஓடுது, ஓகே ஓடுது. ஸோ இதனால தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இதை நல்லா வாசிங்க, டோன்ட் ஷேர் சேனல்ஸ் பிட்வீன் த்ரெட்ஸ். ஓகே, இது 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 ரொம்ப ரொம்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை நான் அப்படியே நான் வந்துட்டு என்னோட ஓல்டு இம்ப்ளிமெண்டேஷனில் இதை பார்க்காம நான் வந்து பண்ணிட்டேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்போ தெரியும் அப்படின்னா, ஹை கன்கரண்ட் டிராஃபிக் வந்து அடிக்கும் போது தான் தெரியும். எனக்கு இப்போ வரைக்கும் வந்து ஹை கன்கரண்ட் டிராஃபிக் என்னோட காலேஜ் வரைக்கும் வந்ததில்லை, அதனால எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. வந்துருந்துச்சுன்னா நான் அன்னைக்கே வந்து கேடபிள்யூஎஸ் வந்து எனக்கு வந்து கிராஷ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதை பார்ப்போம். ஓகேவா, டோன்ட் ஷேர் சேனல்ஸ். ஓகே, ஏன்னா மோஸ்ட் கிளையன்ட்ஸ் டோன்ட் மேக் சேனல்ஸ் த்ரெட் சேஃப். இப்போ கோவில் வந்துட்டு கோ RabbitMQ கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா, இந்த AMQP 091-go இந்த இதான் வந்துட்டு அஃபிஷியல் கிளையண்ட் ஃபார் கோலாங். எதுக்கு? RabbitMQக்கு. இவனோட இம்ப்ளிமெண்டேஷனில் ஆர்லேருந்து மோஸ்டான லாங்குவேஜஸோட இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன பண்ணி வச்சுருப்பான் அப்படின்னா, அந்த கிரியேட் பண்ணக்கூடிய இந்த அவுட் பவுண்ட் கனெக்ஷன் விச் இஸ் த சேனலுக்கு, அந்த சேனல் வந்துட்டு த்ரெட் சேஃபாக இருக்காது. என்னடா த்ரெட் சேஃப்னு சொல்லிருக்கு அப்படின்னா, லிசன் டு திஸ். இப்போ இந்த ஒன் வந்துட்டு எனக்கு இந்த இந்த ஒரு லிஸ்ட்டில் எனக்கு வந்து இந்த டேட்டாவை போட போகுது. இது போட போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும் அப்படின்னா, ஒரு லாக் அக்வயர் பண்ணிடணும். இது ரொம்ப வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயம் தான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு லாக் இது வந்துட்டு அக்வயர் பண்ணிடணும். ஒரு லாக் அது வந்துட்டு அக்வயர் பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு கோ ரொட்டீனால அந்த 2ங்கிற டேட்டாவை போட முடியாது, அந்த லாக் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் அந்த லாக் வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த 2 வந்துட்டு இந்த டேட்டாவை போட முடியும். ஒன்ஸ் அந்த லாக் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு கோ ரொட்டீன் வந்துட்டு பார்க்கக்கூடிய அந்த வெர்ஷன் வந்துட்டு இதுவாக இருக்காது, இந்த வெர்ஷனாக இருக்கும். அதனால அது 4th இண்டெக்ஸில் தூக்கி போட பார்க்காது, 5th இண்டெக்ஸில் தான் அது வந்து இது வந்துட்டு தூக்கி போட பார்க்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது ரொம்ப கஷ்டமான கான்செப்ட்லாம் கிடையாது, ரேஸ் கண்டிஷன்ஸ் அவ்வளோதான். இதை நான் சொல்கிறது புரியல அப்படின்னா, ஜஸ்ட் யூடியூப்ல வந்து இந்த ரேஸ் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. நானே வந்துட்டு பண்ணியிருக்கேன். நான் ரேஸ் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன். அதை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ரேஸ் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு அதனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம சேனல்ஸை ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 4-5 கோ ரொட்டீன் வந்துட்டு ஒரே சேனலை ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈச் கோ ரொட்டீன், ஒரு கோ ரொட்டீனும் ஒரு சேனலை தான் அட் அ டைம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது இதுக்கு நம்ம 2 விதமாக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இந்த HTTP ரெக்வெஸ்ட் இங்கே வரும்போது இந்த ஒரு ஹேண்டில் இருக்குல்ல, ஒரு வாட்டியும் நம்ம சேனல் வந்து கிரியேட் பண்ணி இது பண்ணிட்டே இருக்கலாம். பட் அதில் என்ன பிரச்சனைனா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரெக்வெஸ்ட் வந்துட்டு கன்கரண்ட்டாக வருது அப்படின்னா, 1000 சேனல் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அது மெமரி வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்பைக் ஆகிடும் மேலே. கரெக்டாக? ஒரு சேனலுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மெமரி அது வந்துட்டு இது பண்ணிக்கணும். அப்போ 1000 வந்து என்ன சொல்கிறது, 1000 வந்துட்டு எனக்கு வந்துச்சு அப்படின்னா, 1000 சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக CPU எனக்கு வந்து ஸ்பைக் ஆகும், மெமரியும் எனக்கு வந்து ஸ்பைக் ஆகும். ஸோ அது வந்துட்டு இன்எஃபிஷியன்ட். ஈவன் தோ அது வந்துட்டு எனக்கு அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணால் கூட, அந்த ரேஸ் கண்டிஷன்ஸ் பிரச்சனை எனக்கு வந்து சால்வ் பண்ணால் கூட, இட் இஸ் இன்எஃபிஷியன்ட். அதுக்கு பதிலாக என்ன பண்ண வேண்டும் என்றால், we need to do pooling. ஓகே, பூலிங். ஸோ பூலிங் இன் த சென்ஸ், ஒரு பூல், ஓகேவா, குளம், நீச்சல் குளம், ஒரு பூலுக்குள்ள we can keep n number of channels. ஒரு 10 சேனல், ஒரு 15 சேனல், அல்லது ஒரு 32 சேனல், டிபெண்டிங் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். எத்தனை சேனல் வந்து வச்சிருக்கணுன்றது டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ். முதல் ஃபேக்டர், த டைம் இட் டேக்ஸ், த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் ப்ராசஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு கன்சியூமர் அந்த ப்ராசஸ் அந்த ஒரு மெசேஜை வந்துட்டு வாங்கிட்டு அந்த மெசேஜை எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுது.
ரொம்ப சீக்கிரமாக வந்து ப்ராசஸ் பண்ணிருச்சுன்னா எனக்கு நான் அதிகமான சேனல்ஸ் நான் வந்து அந்த புல்குள்ளே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஸ்லோவாக பண்ணுது, ஒரு 3 நிமிஷம் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அந்த புல்குள்ளே அதிகமான நம்பர் ஆஃப் சேனல்ஸ் எனக்கு வந்து வேணும். கேன் யூ கெட் மை பாயிண்ட்? இப்போ ஒரு 1000 பேர் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 1000 பேர் வந்துட்டு அட் த சைமல்டேனியஸ் டைம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வராங்க. அந்த 1000 பேரும் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிடுறாங்க அவங்களோட மெசேஜை. அந்த கன்சியூமர் வந்துட்டு ஒரு மெசேஜை வாங்குது. ஒரு மெசேஜை வாங்கிட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த பூலுக்குள்ளே வந்துட்டு ஒரு 5 சேனல் தான் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, அந்த 5 சேனலில் தான் அதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த 5 மட்டும் தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த ஒரு மெசேஜை வந்து ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 3 நிமிஷம் ஆகுது அப்படின்னா மொதல் 5 உள்ளே போயிடும். 5 × 3 15 நிமிஷம். எதுக்கு? இந்த 1000ல் 5 மட்டும் பண்ணுறதுக்கு எனக்கு 15 நிமிஷம் ஆகுது. கரெக்டா? மேக்ஸ் ஒழுங்காக தான் நான் போடுறேன், தப்பாக போடுறேன் இல்லைண்ணா? என்ன சொன்னேன் முதல்ல? ஒரு மெசேஜுக்கும் வந்து 3 நிமிஷமா? அப்போ 3 நிமிஷம்னா வந்து 15 நிமிஷம் தான் ஆகும். கரெக்டு தான். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு இதில் இதில் வந்து 1000லேருந்து 995 போகிறதுக்கு எனக்கு வந்துட்டு 15 நிமிஷம் ஆகுது. அப்போது இந்த 1000மும் எனக்கு வந்து முடியறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? நாள் கணக்காக நான் வெயிட் பண்ணணும். ஸோ என்னால் அவ்வளோ வந்து வெயிட் பண்ண முடியாது. அப்போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். ஒரு கன்சியூமர் ஒரு ப்ராசஸை எவ்வளோ வேகமாக வந்து முடிக்குது, அதை பொறுத்து நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இந்த பூல் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் த டாஸ்க். ரொம்ப CPU இன்டென்சிவாக இருக்குது, IO இன்டென்சிவாக இருக்குது, டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும், லாங் லிவ்டு டாஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த நம்பர் ஆஃப் சேனல்ஸ் நான் வந்து அந்த புல்குள்ள அதிகமாக தான் நான் வைப்பேன். அப்படி இல்லை, லைக் வந்துட்டு ஒரு ப்ராசஸை முடிக்கிறதுக்கு 1 செகண்ட் ஆகுது அப்படின்னா அப்போது இந்த 5ன்றது வந்துட்டு இட் இஸ் ஃபேர்லி ரீசனபிள். ஸ்டில் ஃபேர்லி ரீசனபிள். அந்த 5ன்றதெல்லாம் மீன் 1 செகண்ட்ன்றதுலாம் ரொம்ப கூட தான். பட் சொல்கிறேன் நான், இப்போ ஒரு 5லேருந்து ஒரு 30ன்னு வச்சுப்போம். ஸோ அந்த 30ன்றது இட் இஸ் ஃபேர்லி டீசென்ட்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் CPU கோர்ஸ். ஸோ யூஸ்வலி வந்துட்டு இந்த கோரோட்டியன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு CPU கோர்ஸ் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு யூஸ் பண்ண பார்க்கும். ஸோ வந்துட்டு இப்போ எனக்கு என்னோட CPUவில் வந்துட்டு மொத்தம் 16 கோர் வந்து எனக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா இப்போ நான் 16 கோரோட்டின் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 16 கோரோட்டினுமே வந்துட்டு எனக்கு 16 கோரை வந்துட்டு எனக்கு வந்துட்டு யூஸ் பண்ண பார்க்கும். ஓகேவா? அப்போ நான் மினிமம் ஒரு வேல்யூ நான் வந்து செட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, 16 சேனல்ஸ் நான் வந்துட்டு அந்த பூலுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் எனக்கு வந்து பயங்கரமாக ஆகாது. எல்லாமே எனக்கு பேரலாக எனக்கு வந்து நடக்கும். புரியுதா? கன்கரன்சிக்கும் பேரலிசமுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. 16 சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், 16 கோர் எனக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த 16மே எனக்கு பேரலாக 16 கோரில் எனக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஆகவே ஆகாது. பட் எனக்கு இப்போது 16 கோர்ஸ் தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. பட் நான் வந்துட்டு 100 சேனல்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு கான்டெக்ஸ்ட் ஸ்விட்ச் எடுக்கிறது கண்டிப்பாக எனக்கு ஆகும். புரியுதா? ஸோ ஒரு பூலுக்குள்ளே எவ்வளவு நம்பர் ஆஃப் சேனல்ஸ் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ், டிபெண்டிங் ஆன் த அப்ளிகேஷன், டிபெண்டிங் ஆன் த இன்டென்சிட்டி, டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்பெக்ஸ். இட் டிபெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு HTTP ரெக்வஸ்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு சேனல் நம்ம வந்து கிரியேட் பண்ணாமல் ஒரு பூல் ஆஃப் சேனல்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சேனல்ஸை நம்ம வந்துட்டு ஏசிங்க்ரனஸாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரீ சேனல் வந்துட்டு ஏதாவது வந்து இருக்குதுன்னா அந்த சேனலில் போய் நம்ம வந்துட்டு எடுக்கணும், யூஸ் பண்ணணும், அங்கே போய் நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்துட்டு பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு த கான்செப்ட் ஆஃப் பூலிங். ஸோ சேனல் வந்துட்டு இந்த கான்செப்ட் எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே அதை நான் பண்ணியிருப்பேன். திஸ் இஸ் த ஒன்லி கான்செப்ட். சேனல்ஸ் இன் RabbitMQ client ஆர் நாட் த்ரெட் சேஃப். ஸோ த்ரெட் சேஃப்டிக்கு அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸான நீங்கள் தான் பொறுப்பு. அப்போது நம்ம இந்த மாதிரி பூலிங் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அல்லது எனக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பெருசாக எனக்கு வந்துட்டு முக்கியம் இல்லை, எனக்கு பெரிய அளவில் டிராஃபிக் எனக்கு வந்துட்டு அதிகமாக வராது, பட் ஸ்டில் வந்து மீடியம் டீசெண்டாக எனக்கு வந்து வரும் அப்படின்னா நீங்கள் பூலிங் போகாமல் சிம்பிளாக இந்த ஒரு ஹேண்டலர்
உள்ளே நம்ம வந்து வரும்போதும் ஒரு சேனல் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஐ மீன் என்ன சொல்கிறது, ஸ்டில் இட் ஈட்ஸ் அப் அ லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். பட் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இல்லை, கேன் ஹேண்டில்னா யூ கேன் டூ திஸ். பட் பூலிங் இஸ் ஒன் எஃபிஷியன்ட் வே. ஓகேவா? ஸோ அடுத்து எல்லாமே வந்துட்டு இதுதான். இங்கே நான் இதை விட மோசமான வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் வந்துட்டு ஒரே சேனல் வந்து போட்டு விட்டேன். எப்படி ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் நான் ஒரே சேனல் நான் இது பண்ணி விட்டேன், நான் வந்து போட்டு விட்டேன். இப்போது இது வந்துட்டு ஒரு சேனல் அப்படின்னா, இந்த ஒரு சேனலில் we have multiple n number of producers and one consumer. ஸோ இதுவே நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மோசம்னு சொல்கிறேன். நான் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, கன்சியூமரையும் நான் அதே சேனல் நான் வந்து போட்டு விட்டேன். ஸோ அது வந்துட்டு இட் இஸ் டோட்டலி ராங். இப்படி வந்து பண்ணவே கூடாது. ஸோ அடுத்து வந்துட்டு ஈச் HTTP ரெக்வஸ்ட் ஷேர் த சேம் சேனல் ஃபார் பப்ளிஷிங். இப்போ தான் நான் சொன்னேன், இதுவும் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டெட் லெட்டர் கியூன்னு ஒன்று கான்செப்ட் இருக்குது. பட் இதை பற்றி நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். பட் இதை நான் சொன்னேன் அப்படின்னா டைம் வந்துட்டு ரொம்ப ஆகிடும். டெட் லெட்டர் கியூ அப்படின்றதே வந்துட்டு ஒரு கான்செப்ட். இதை பற்றி நான் சொன்னால் தான் உங்களுக்கு இந்த தப்பு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்றது புரியும். ஓகேவா? லைக் என்ன சொல்கிறது, இதை பற்றி பேசணும் அப்படின்னா நான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுனா என்னென்னு பேசணும், எக்ஸ்சேஞ்சோட என்னென்ன வந்துட்டு விதங்கள் இருக்குதுன்றதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அந்த டெட் லெட்டர் கியூன்றது என்னென்னு புரியும். பட் இதை பற்றி நான் இப்போது பேசினேன் அப்படின்னா டைம் வந்துட்டு அதிகமாகிடும். இதை பற்றி நான் வந்து பேச வேண்டாம். முக்கியமான பிரச்சனைகள் ஃபுல்லாக நான் சொல்லிட்டு என்னென்ன நான் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா, டிராஃபிக் அதிகமாச்சு அப்படின்னா அந்த HKSSல வந்து இந்த கம்ப்யூட்டரே எனக்கு வந்து அந்த KWS எனக்கு வந்துட்டு கிராஷ் ஆகிடும். ஸோ இப்படி கிராஷ் ஆகாமல் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் எல்லாத்தையும் உட்காந்து நான் மாற்றணும். நான் பூலிங் உட்காந்து நான் கோல் எழுதணும். இது எல்லாத்தையும் நான் உட்காந்து மாற்றணும். சோம்பேறித்தனமான வேலை தான். பட் வந்து பண்ணி தான் ஆகணும். பண்ணல அப்படின்னா அகெயின் சர்வர் வந்துட்டு என்னோடது கிடையாது, காலேஜோடது. அவங்க வந்து என்னை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நான் தான் வந்துட்டு ஒழுங்காக கோட் எல்லாத்தையும் பக்காவாக வந்துட்டு எழுதணும். இவ்வளோ கேவலமாக நான் வந்துட்டு கோட் எழுதியிருக்கேன் அப்படின்னா தட் இஸ் ஆல் ஆன் மீ, நாட் ஆன் த காலேஜ். ஓகேவா? ஐ ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஐ ஹாவ் டு யூஸ் இட் வைஸ்லி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன் கைஸ். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு கான்செப்டை பற்றி பார்ப்போம். அண்ட் until then, bye, டாடா, see you.